அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை மரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது கார்த்திகை 26 டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி இன்று பிற்பகல் 3 மணி அளவு வரை. அதன் பிறகு நவமி திதி. உத்திரம் நட்சத்திரம், பிரீத்தி நாம யோகம், கௌலவம் நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய நாள் அஷ்டமி. இன்று பிற்பகல் 3 மணி அளவு வரைக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமையாக இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மாதந்தோறும் அஷ்டமி வரும். வளர்பிறையில் ஒரு அஷ்டமி, தேய்பிறையில் ஒரு அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியை விசேஷமாக வழிபாட்டு நாளாக, விரத நாளாக நிறைய பேர் இப்போ கடைபிடிக்கிறோம். வளர்பிறை அஷ்டமியிலையும் வழிபாடுகள் செய்கிறோம். அஷ்டமின்னு சொன்னால் பைரவர், சிவனுடைய அம்சமாக பைரவருடைய அம்சம் சிவபெருமான், இவரை வழிபடக்கூடியது. அதே போல் கிருஷ்ணரை வழிபாடு செய்யக்கூடியது. உக்ரமான தெய்வங்கள் வழிபாடு, பிரத்யங்கரா, காளி, துர்கா அப்படி சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலையும் இதை செய்யலாம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப விசேஷமானது. பைரவாஷ்டமி, கால பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது விசேஷமானது. கார்த்திகை அப்படின்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் சூரியன் இருப்பார். அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது 8வது திதியாக இருக்கும். இப்போது அந்த சூரியனோடு சுக்கிரன், புதன் சேர்ந்து 3 பேர் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இன்றைய நாளில் நம்ம பைரவர் வழிபாடு செய்கிறோம், அஷ்டமி வழிபாடு செய்கிறோம், அபிஷேகங்கள்லாம் செய்கிறோம், விரதம் இருக்கிறோம், தர்மம் கொடுக்குறோம், தானம் செய்கிறோன்னு சொன்னால் நமக்கு அந்த அஷ்டமம் சம்பந்தமாக அது மிகப்பெரிய அளவில் ஆயுள் பயம் அல்லது அவ்வப்போது ஆயுள் கண்டங்கள் ஏற்படக்கூடியது, அவ்வப்போது விபத்துக்கள் ஏற்படக்கூடியது. ஒரு சில பேருக்கு நம்முடைய கௌரவம் போயிடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் ஏற்படுறது. சில பேருக்கு சிறைவாசம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது. இதற்கான தொடர்பு இருக்கிறது. வழக்கு வியாஜங்கள் நடக்கிறது. இதெல்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது நமக்கு நிவர்த்தி ஆகிடும். இது சம்பந்தமான பயம் இருக்காது. அதே போல் இன்றைய நாளில் இந்த அஷ்டமி வழிபாட்டின் மூலமாக தீராத நோயை கூட தீர்த்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு வழி கிடைக்கும். முக்கியமாக தாங்கள் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்து வைத்த பொருளை களவு கொடுத்தவர்கள் அது திரும்ப தனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் வேண்டுதல் செய்கிறது. காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறது. இதையெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். மிகச்சிறந்த பலன்கள் அதற்கு கிடைக்கும். இன்றைய நாள் முடிந்தவர்கள் ஒரு பொழுது போன்ற விரத முறைகளை கடைபிடிக்கலாம். பைரவருக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். பைரவர் சொல்லும்போது சிவாலயத்தில் இருப்பார். அங்கேயே துர்கை, காளி இருந்தால் கூட அவங்களுக்கும் விசேஷமாக வழிபாடு செய்து இன்றைய நாள் அந்த எலுமிச்சம்பழம் மாலெல்லாம் சாத்துறது இதெல்லாம் செய்யலாம். இதை செய்து மேற்சொன்ன விஷயங்களை வேண்டிக் கொண்டு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெற்று நல்ல பலன்களை பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கேது, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் இன்றைய நாளில் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இன்றைய நாள் காலையில் 10:30 மணி அளவில் பிரவேசம் ஆகிறார். இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனுர் ராசியில் குருவுடைய வீட்டில் இருந்து குருவால் பார்க்கப்படுறார். இது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய காலம். 12ல் சனி இருக்கக்கூடிய சமயத்தில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதை உங்களால் சமாளிக்கிறதுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய சகோதரர்கள் குடும்பத்தையும் வீட்டையும் பார்த்து கொள்ள முன்வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியலையோ அதை செய்யறதுக்கு சக்தி கிடைக்கும் அல்லது உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது. மற்றவங்களால் நல்லது நடக்கும், கூட பிறந்தவங்களால் நல்லது நடக்கும். அப்பா உங்களை மிகச்சரியாக வழி நடத்துவார்.
அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு தெளிவாக இருந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சந்தோஷமாக சுகவாசியாக நிம்மதியாக இருக்க முடியும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்திற்கு வரன் தேவை. குறிப்பாக பரணியில் பிறந்த ஆண்களுக்கு பெண் கிடைக்கணும்னு சொன்னால் இன்றைய நாள் அதற்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைக்கு பெற்றோர் மீது அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வீங்க. ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு செட் ஆகலை, வேறு ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம். கார்த்திகை மாதத்தில் இன்றைக்கு 26வது நாள் இன்றைக்கு. அடுத்து மார்கழி வரப்போகுது. மார்கழியில் பெரும்பாலும் வீடு மாற்ற மாட்டோம், புது கொடுத்தனம் பால் காய்ச்சறதுலாம் செய்ய மாட்டோம். அப்போது இப்போலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்து பேசி எல்லாத்தையும் செட் பண்ணி தை மாதம் பிறந்தவொன்னே வீடு மாறலாம். புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இப்போ போய் பார்த்துட்டு இருக்கலாம். இடம் பார்க்குறது, வீடு கட்டுறது சம்பந்தமாக யாரெல்லாம் அணுகணுமோ, யார் மூலமாக கட்டிக்கொள்ளணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக உங்களுடைய வீடு, அந்த ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், வீடு சம்பந்தமான கனவு ஆசைகள் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வழக்கமான வேலைகளை நல்லபடியாக செய்வீங்க. புது முயற்சி செய்கிறதா இருந்தால் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு செய்யுங்க. ரோகிணியில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறுவீங்க. நீங்கள் பலன் அடையும் போது உடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது போய் சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மனை யோகத்தை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. மிதுனராசி என்பர்கள், கைவிட்டு போன தடைப்பட்ட இடையூறாக இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கான முயற்சிகளை இன்றைய நாள் நீங்கள் தொடங்கலாம். உடன் பிறந்தவர்களோடு சகோதரிகளோடு பிரச்சனை இருந்தால், சண்டை சச்சரவு இருந்தால், அது சொத்து சம்பந்தமானதாக இருந்தால் அதற்கான தீர்வு இன்றைய நாளில் பேசும்போது கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பிரச்சனைலாம் ஏதும் கிடையாது. கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அவங்கள படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்கள சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இன்றைய நாளில் செயல்படுத்தலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுக்குன்னு ஒரு வீடு, ஒரு மனை இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது. திருவாதிரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் புது நபர்கள், புதிய வேலைகள், புது விஷயங்களில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புனர்பூசத்தில் பிறந்தவங்க பொருளாதாரத்தை எப்படி அபிவிருத்தி பண்ணுறது, இன்னும் எப்படி நல்லா செட்டில் ஆகிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன, இதை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம். கடகராசி அன்பர்களே, கைவிட்டு போன பொருளை, வேலையை, தொழிலை, நட்புகளை, உறவுகளை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது. எதெல்லாம் உங்களுக்கு ஏக்கமாக இருக்கிறதோ, ஆதங்கமாக இருக்கிறதோ, இப்படி ஒன்றே நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம், இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அவ்வப்போது நினைக்கிறீங்களோ அதை சரி பண்ணக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெற்றி பெற போகிறீங்க, முன்னேற போகிறீங்க, பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. பூசத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு துணை இப்போ தேவை. தனித்து செயல்படுவதை காட்டிலும், படிக்கிறது, வேலை பார்க்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, அதை காட்டிலும் மற்றவங்களோட சேர்ந்து ஒன்றை செய்யும்போது அது நல்ல பலனை ஏற்படுத்தும். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வாகனம், ஆபரணங்கள், வீட்டு உபயோக பொருட்கள் இதையெல்லாம் வாங்கிறதுக்காக திட்டமிடலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். குதூகலமாக உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. ராசியில் கேதுவும் 8ஆம் இடத்துல சனியும் இருக்கக்கூடிய காலத்தில் பெரிய அளவிற்கு நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலோடு இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைய நாளில் தெளிவாக இருப்பீங்க. உறுதியாக உங்களால் இருக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு வழியை எடுத்துட்டீங்க, அதை நோக்கி போயிட்டே இருக்க போகிறீங்க.
நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதை படிக்க போகிறேன், இது எனக்கு வந்து கட்டாயம் வேலையை வாங்கி கொடுக்கும், நான் இந்த வேலையில் இருக்கிறேன், தானாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ணுவேன், நான் தொடங்கிய இந்த தொழிலை வந்து நான் எக்காரணத்தை கொண்டும் விட்டுட மாட்டேன், நான் இதை செஞ்சிட்ருக்கிற வரைக்கும் அதை என்னை காப்பாற்றும், இப்படியாக உறுதியெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மக நட்சத்திரத்திலே பிறந்தவங்க பிரதிபலனை எதிர்பாராமல் இன்றைய நாளில் பாடுபடுவீங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்க போகிறது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். உத்திரத்திலே பிறந்தவங்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரம். அதனால் இன்றைய நாளில் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம். அதில் இந்த உத்திரம்னு சொல்கிறது வந்து கார்த்திகை மாதத்தில் இருக்கிறது. இப்போது நிறைய பேர் கார்த்திகை மாதத்தில் சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருப்பீங்க. ஐயப்பனுக்கு வந்து இந்த உத்திர நட்சத்திரன்றது ரொம்ப விசேஷமானது. அதனால் ஐயப்பனுடைய தரிசனம் நீங்கள் செஞ்சாலே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. நல்ல லாபம் தரக்கூடிய செயல்களை செய்ய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நண்பர்களால் நல்லது நடக்கும். மூத்த சகோதர வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு ஒன்று இதிலிருந்து கிடைக்கும். ஆக மொத்தம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசை பெற்று வழிகாட்டுதலோடு செயல்பட போகிறீங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது. சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக நல்ல காரியங்களை செய்ய முடியும். இந்த நாள் வந்து பயனுள்ள நாளாக உங்களுக்கு கழியும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து நீங்கள் ஒரு இலக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இதுதான் நம்ம கோல், இதை நோக்கி தான் இதுக்கப்புறம் போகணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி இருந்தால் இன்றைக்கு அதில் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். துளாராசியில் பிறந்து திருமண தடையை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, மாதக்கணக்கில் தாண்டி வருடக்கணக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இன்றைய நாளில் நம்பிக்கையோடு சிவபெருமானை வழிபட்டு இந்த திருமண விஷயங்கள் சம்பந்தமாக எதனால் கிடைக்கல, நம்ம எதை வந்து சரி பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறைச்சிக்கணுமா, ப்ரொஃபைலில் ஏதாவது வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோமா அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது குளறுபடி ஆகியிருந்தால், எங்கேயாவது தவறு இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிரயாணம் சம்பந்தமாக பலனடையக்கூடியது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் பெற போகிறீங்க. சுவாதியில் பிறந்தவங்க உங்களுடைய ருட்டீன் ஒர்க்கை சிறப்பாக செஞ்சுருவீங்க. ஏதாவது புதிய விஷயங்கள் செய்கிறதா இருந்தால், ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னாலும் கூட அது சம்பந்தமாக நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வேலையை செய்கிறது பயனுள்ளதாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் பழுதான பொருட்களை வந்து சரி செய்ய முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமான நெருக்கடிகள்லாம் வந்து முடிவுக்கு வரும். உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல வேலை, நீங்கள் பணிபுரியக்கூடியது ரொம்ப நல்ல நிறுவனம். ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாஸ், உங்களுடைய மேனேஜர் உங்களை ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, எப்படியாவது நீங்கள் போகணுன்னு நினைக்கிறாருன்னா அவருக்கே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். அதுபோல் அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடக்கும். அப்போது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சரியாகும். வேலையில் தெரிந்து கொள்ளாத, உங்களுக்கு தெரியாத ஒரு புது விஷயம் இருக்கிறது, நீங்கள் படிக்கும்போது அது இல்லை, வேலையில் செஞ்சு இவ்வளோ நாள் நீங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அது இல்லை, இப்போ தான் அப்கிரேட் ஆகிருக்கு, உங்களால் கற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். விசாகத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வளர்ச்சி முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கடினமாக உழைக்கிறதுனால பலன் கிடைக்கப் போகிறது. கேட்டையில் பிறந்தவர்கள் நல்ல மாற்றங்களை பற்றி சிந்திக்கப் போகிறீர்கள். மாற்றம் சார்ந்த விஷயங்கள் பலன் தரும். தனுர்ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு பெரிய பிரயாணம் செய்கிறது, ஒரு இடமாற்றம் செய்கிறது, இதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இடமாற்றன்றது வேலை பண்ணுற இடம், அந்த வேலை மாறுறதா இருக்கலாம், வசிப்பிடம் மாறுறதா இருக்கலாம், இதில் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். பிரயாணம் சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய சுய தொழில் உத்தியோகம் சார்ந்ததாக இருக்கலாம்,
அல்லது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடியதாக இருக்கலாம். இதற்கெல்லாம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் இன்றைக்கு சரியாகக்கூடிய அம்சம் ஏற்படும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் குழப்பத்திலிருந்து விடுபடுவீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து முன்ன இருந்த மாதிரி நீங்கள் பிரிஸ்காக இல்லை, உற்சாகமாக இல்லை, கொஞ்சம் தளர்ந்து போயிருந்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் யாரோடையாவது உங்களுக்கு ஒரு நட்பு வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அப்படி கிடச்சிதுன்னா அதை கொண்டு நீங்கள் வந்து நிறைய நல்ல காரியங்களை சாதித்து கொள்ளலாம். மற்றவங்களுக்கு கூட அதனால் உதவி கிடைக்கும்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களிடத்தில் இன்றைய நாளில் நீங்கள் நேரம் கேட்கலாம், கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, இன்றைய நாளில் காலையில் 10:30 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிவுக்கு வரப்போகிறது. 8ல் சந்திரன் மற்றும் கேது இருவரும் சேர்ந்து இருக்கும்போது உங்களை அறியாமலேயே ஏதோ சிந்தனைக்குள்ளே மூழ்கிறது. ஏதோ ஒரு குழப்பமானது ஏற்படுறது. சில பேருக்கு எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். இன்றைக்கு அது சரியாகும். இன்றைய நாளில் நீங்கள் இடமாற்றம், வெளியூர் போகிறது அல்லது வந்து ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வர்றது, ஒரு ட்ராவல் பண்ணுறது, இதனால் மனமாற்றம் அடைவீங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எவரையும் பகைத்து கொள்ளாமல் எல்லோரும் அனுசரித்து போகிறதுனால பலனடைவீங்க. திருவோணத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக பலனடைவீங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க உடன் இருக்கக்கூடியவர்களுடைய உழைப்பு, உதவி, அவங்களுடைய ஒத்துழைப்பு, இதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் காலையில் உங்களுக்கு 10:30 மணி அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அவர் 6ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய சாரங்கள் ஏற்படும். இந்த 3 பேருமே உங்களுடைய ராசிக்கு நேரடியாக நன்மையை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. அதனால் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து கடுமையாக உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஓய்வு நேரம் இல்லாமல் பார்த்துக்கிறீங்க. அதாவது மனசை வேலை பண்ண விடக்கூடாது, உடல் வேலை பண்ணிகிட்ருக்கணும், உடல் வந்து உழைத்து கொண்டு இருக்கணும், அல்லது புத்தி வந்து வேலை பண்ணிகிட்ருக்கணும். நீங்கள் இருக்கிற வேலை சம்பந்தமாக நீங்கள் வந்து அதில் முழு கவனத்தோடு இருந்தால் தான் அதை செய்ய முடியுன்ற நிலை இருக்கணும். அப்படி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மனம் வேலை செய்கிறதுக்கு ஓய்வாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மனதை எதுக்குள்ளே போக விடுறீங்க, எதை பற்றி சிந்திக்கிறீங்கன்றது முக்கியம். அதனால் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ளணும். அவிட்டத்திலே பிறந்தவங்க உழைப்பினால் பலனடைவீங்க. சதயத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எவரையும் எதையும் எதிர்பாராமல் நம்பாமல் தனித்து செயல்படுறது நல்லது. பூரட்டாதியில் பிறந்தவர்கள் அதிக பொருள் கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்கள் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து தள்ளி போடலாம். மீனராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து மகத்தான நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும். மணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு ஒற்றுமையாக இருக்க முடியும். கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருந்தால் சரியாகும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வந்து ஆர்கியூமெண்ட், கருத்து வேறுபாடு, ஜென்ரேஷன் கேப்புன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கேட்குறத அவங்க செஞ்சு கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்க பிள்ளைகள், அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும், புரிந்து கொள்ளப்படும். அதனால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். பூரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எழுத்து தேர்வு இருக்குது அல்லது நேர்முக தேர்வு இருக்குது, போட்டித் தேர்வுகள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவங்க உடல் உபாதை, மனக்கவலை இருந்தால் அது சரியாகும். ரேவதியிலே பிறந்தவங்க இன்றைய நாளில் சரியான ஒரு முடிவுக்கு வர முடியும் மற்றவங்களை பற்றி. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.